ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்ஸ் மோட்டிவ். நீங்கள் எல்லாரிடமும் நீங்கள் செய்ய நினைக்கும் பெரிய விஷயங்களை பற்றி எப்போதாவது சொல்லியிருக்கிறீங்களா? அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று கவனித்திருக்கீங்களா? சில நேரங்களில் நம்ம கனவுகளை அதிகமாய் பேசினால் அதை அடைவது இன்னும் கடினமாகி விடுகிறது. ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் சைமன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன. ஒவ்வொரு வாரமும் அவன் புதியதொரு விஷயத்தை ஆரம்பிக்க நினைப்பான். ஒரு நாள் கடை தொடங்க வேண்டும் என்றான். அடுத்த வாரம் மண்பாண்டம் செய்ய நினைத்தான். மற்றொரு நாளில் வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் சைமனுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. அவன் செய்ய போகும் எல்லா விஷயங்களையும் கிராமத்தில் உள்ள அனைவரிடம் சொல்லிவிடுவான். சந்தைக்கு போய் நான் இங்கு ஒரு பெரிய கடை தொடங்க போகிறேன் என்று சொன்னான். மக்கள் கைத்தட்டுவார்கள், சிரித்து பாராட்டுவார்கள், நல்ல வார்த்தைகள் பேசுவார்கள். சைமன் பெருமையாக உணர்ந்தான். முக்கியமான மனிதன் போல தோன்றும். அந்த இரவு நன்றாக தூங்குவான். ஆனால் மறுநாள் வேலை ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு சோர்வாக இருக்கும். அந்த உற்சாகம் காணாமல் போயிருக்கும். நாட்கள் கடந்தன. அவன் அந்த கடையை தொடங்கவே இல்லை. பிறகு மண்பாண்டம் செய்ய கற்றுக்கொள்ள முடிவு செய்தான். மீண்டும் கிராம மக்களை கூப்பிட்டு, நான் இந்த ஊரில் அழகான பானைகளை செய்வேன், அனைவரும் என்னிடம்தான் வந்து வாங்குவீர்கள் என்று அறிவித்தான். மக்கள் மீண்டும் பாராட்டினார், ஊக்கப்படுத்தினார். சைமன் மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் மீண்டும் அதே விஷயம். அவன் ஆர்வம் குறைந்தது. மண்ணை தொட்டதே இல்லை. இது பல வருடங்கள் தொடர்ந்தது. அவன் கனவுகளை சொல்லிக் கொண்டே இருந்தான். மக்கள் பாராட்டி கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவன் கைகள் காலியாகவே இருந்தன. அவனுடைய வாழ்க்கை மாறவே இல்லை. அவனுக்கு வெட்கமாக இருந்தது. என்ன தவறு என்று புரியவில்லை. ஒரு மாலை சைமன் தனது கிராமத்தின் கிணற்றில் அமர்ந்திருந்தான். ஒரு முதியவர் வந்து அவனுடைய கவலையை பற்றி கேட்டார். சைமன் சொன்னான், எனக்கு நிறைய கனவுகள் இருக்கிறது, ஆனால் எதையும் செய்து முடிக்க முடியவில்லை. என்ன தவறு என்று தெரியவில்லை. முதியவர் கேட்டார், நீ ஏதாவது செய்ய நினைத்தால் என்ன செய்வாய்? சைமன் பதிலளித்தான், நான் எல்லோரிடமும் சொல்லுவேன், அவர்கள் பாராட்டுவார்கள், நான் பெருமையாக உணர்ந்து கொள்வேன். முதியவர் மெதுவாக சிரித்து, நாளை காலை என்னுடன் வா, ஒரு விஷயம் காட்டுகிறேன் என்றார். அடுத்த நாள் சைமன் அந்த முதியவரை சந்தித்தான். முதியவரின் சிறிய தோட்டத்தில் அவர் 2 விதைகளை கையில் வைத்திருந்தார். ஒரு விதையை சைமனிடம் கொடுத்து மண்ணில் நட்டார். 2வது விதையை நட்டதே இல்லை. அதற்கு பதிலாக சில குழந்தைகளை அழைத்து, இந்த விதை ஒரு பெரிய மரமாக வளரும், நீங்கள் அதன் கீழ் விளையாடலாம் என்று சொன்னார். குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தனர், கை தட்டினர். ஆனால் அந்த விதையை ஒரு கல்லின் மேல் வைத்து விட்டார். நாட்கள் சென்றன. மண்ணில் நட்ட விதைக்கு முதியவர் தினமும் தண்ணீரை ஊற்றினார். சைமன் அதை தினமும் பார்த்தான். அது மெதுவாக முளைத்து வளர்ந்தது. ஆனால் கல்லின் மேல் இருந்த விதை பறவைகள் கொண்டு சென்று உடைத்து விட்டன. அது ஒருபோதும் வளரவில்லை. சில வாரங்கள் கழித்து சைமன் ஒரு சிறிய செடியை பார்த்தான். முதியவர் சொன்னார், விதை வளர வேண்டுமென்றால் அமைதியும் இருளும் தேவை. மண்ணுக்குள் மறைந்திருக்க வேண்டும். வெளியில் வைத்து பேசினால் அது உலர்ந்து போய்விடும், மரமாக மாறாது. சைமன் அதை கேட்டதும் அவனுடைய மனதில் ஏதோ மாறியது. முதியவர் தொடர்ந்தனர், நீ கனவுகளை ஆரம்பத்திலேயே எல்லோரிடமும் சொன்னால் நீ ஏற்கனவே சாதித்தது போல உணர்வாய். உன் மனம் நீ முடிந்து விட்டாய் என்று நினைக்கும். அதனால் தொடர்ந்து செய்ய வேண்டிய உற்சாகம் குறைந்துவிடும். செயலுக்கு தேவையான ஆற்றல் வார்த்தைகளால் வீணாக்கிவிடக்கூடாது. சைமன் தனது தவறை உணர்ந்தான். இனிமேல் தனது திட்டங்களை அறிவிப்பது நிறுத்தினான். மெதுவாக அவன் வாழ்க்கை முன்னேற ஆரம்பித்தது. இப்போது உங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்தியுங்கள். எத்தனை முறை நீங்கள் உங்கள் இலக்குகளை முன்கூட்டி சொல்லிவிட்டு அதை அடைய வேண்டிய உற்சாகத்தை இழந்திருக்கிறீர்கள்? எத்தனை கனவுகள் முன்பே பகிர்ந்து விட்டதால் மறைந்து போயிருக்கிறது? நீங்கள் உங்கள் திட்டங்களை பேசும் பொழுது உங்கள் சக்தியை வெளியே கொடுக்கிறீர்கள். மற்றவர்களின் பாராட்டு உங்கள் முயற்சியை மாற்றி விடுகிறது. உங்கள் கனவுகளை உங்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள். அதை பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்கள் வேலை முடிந்த பிறகு தான் பேச வேண்டும். உலகம் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று தெரிந்திருக்க தேவையில்லை. நீங்கள் செய்ததை பார்த்தால் போதும். அடுத்த முறை உங்கள் பெரிய கனவுகள் எல்லோரிடமும் சொல்ல வேண்டும் என்று தோன்றினால்
சற்று நின்று அமைதியாக இருங்கள். விதை இருளில்தான் வளரும். மரம் வலிமையாக வளர்ந்த பிறகு யாரிடவும் சொல்லாமல் அனைவரும் அதை காண்பார்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.